மலைகள் இயற்கையின் கொடை. ஆனால் அந்த மலைகளுக்கு என்று வரலாறு இருக்கிறது என்று புவியியலாளர்கள் கூறுகிறார்கள். இன்று மலைகள் இருப்பதாக கூறப்படும் பகுதிகளில் முற்காலத்தில் மலைகள் இருந்ததற்கான தடயங்கள் இல்லை என்பதுதான் வரலாறு. உலகின் மிக நீளமான மலைத்தொடர்களை கொண்ட ஆண்டெஸ் மலை 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மலைதான். 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியிலிருந்து மேலெழும்பிய மலைதான் உலகின் உயரமான சிகரங்களை கொண்ட இமயமலை. இது ஒரே நாளில் நடக்கின்ற அற்புதங்கள் அல்ல. இது புவி தகட்டுக்கும் கடல் தகட்டுக்கும் இடையே நடக்கும் சின்ன சின்ன அசைவுகளின் தொகுப்பு என்று கூறப்படுகிறது. பூமியின் சுழற்சியை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடிவதில்லையோ அதேபோல இந்த தகடுகளின் தொடர்ச்சியான அசைவையும் நகர்வையும் நாம் பெரிய அளவில் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. ஆனாலும் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு மற்றும் சுனாமி போன்றவற்றால் இந்த அசைவுகளை நாம் உணர்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இமயமலை 2 சென்டிமீட்டர் வளர்ந்து கொண்டிருப்பதும் இதன் விளைவுதான். பூமியின் மேற்பரப்பும் அடிப்பரப்பான கற்கோள்களும் கண்டத்தகடுகள் மற்றும் கடல் தகடுகள் என்று 2 பகுதிகளாக இருக்கின்றன. இந்த கற்கோளங்கள் இடைவிடாமல் அசைந்து கொண்டிருக்கின்றன. அவை எந்த இடத்தில் ஒன்றோடு ஒன்று மோதுகிறதோ அப்போது ஏற்படும் அழுத்தங்கள் காரணமாக மலைகள் உருவாகின்றன. இந்த மோதல் உருவாகும் போது கண்டங்கள் பிரியலாம் அல்லது புதிய கண்டங்கள் தோன்றலாம். இந்த மாற்றங்கள் நிகழும்போது மலைகளும் உருவாகின்றன. அந்த பகுதியினை பிரித்து கொண்டிருந்த கடல் பகுதிகள் காணாமலும் போகின்றன. ஒரு காலத்தில் இந்திய புவித்தகடும் யுரேசிய புவித்தகடும் வேறு வேறு பகுதிகளாக இருந்தன. இந்த பகுதிகளை 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தேய்டிஸ் என்ற கடல் பிரித்திருந்தது. இந்த 2 பகுதிகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட போது இமயமலை தோன்றியது. அதே நேரத்தில் தேய்டிஸ் கடல் காணாமல் போனது என்று புவியியலாளர்கள் கூறுகின்றனர். இந்த தேய்டிஸ் கடலின் எச்சங்கள் தான் சாக்கடல், காஸ்பியன் கடல் மற்றும் ஏரல் ஏரிகளாக இன்னமும் காட்சியளிக்கின்றன. இப்போது 7 கண்டங்களாக இருக்கும் பூமி ஆதியில் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் 4 பில்லியன் அதாவது 400 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாகியிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. சுமார் 350 மில்லியன் அதாவது 35 கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்த பாஞ்சியா என்ற பெரும் நிலப்பகுதிதான் சூப்பர் கண்டம் அல்லது பெருங்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பூமத்திய ரேகையை மையமாக கொண்டு உருவான இந்த ஒற்றை கண்டத்தை பாந்தலசா என்ற கடல் சுற்றி இருந்ததாக புவியியலாளர்கள் கூறுகின்றனர். 70 விழுக்காடு நீரால் நிரம்பிய அந்த கடல் சூப்பர் கடல் அல்லது பெருங்கடல் என்று அழைக்கப்படுகிறது. பாஞ்சியா கண்டம்தான் படிப்படியாக நகர்ந்தும் பிரிந்தும் இன்றைக்கு நாம் காணும் நிலவியல் தோற்றங்களை அடைந்துள்ளது என்று புவியியலாளர் ஆல்ஃபிரட் வேகனர் என்பவர் குறிப்பிட்டார். பாஞ்சியா கண்டம் வடக்கே லுரேசியா மற்றும் தெற்கே கோண்டுவானா என்ற 2 கண்டங்களாக பிரிந்தன. இந்த கண்டங்களில் கோண்டுவானா இன்றைய ஆப்பிரிக்கா, இந்திய துணைக்கண்டம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா, மடகாஸ்கர், அரேபியா ஆகிய பரந்த நிலப்பரப்பை கொண்டிருந்தது. பின்னர் அவை படிப்படியாக பிரிந்து சென்று இத்தகைய நிலையை அடைந்தது. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தற்போதைய ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் மற்றும் செசல்ஸ் தீவுகளோடு இணைந்திருந்தது. 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற புவியியல் மாற்றத்தால் கோண்டுவானா நிலப்பரப்பில் இருந்து பிரிந்த தென்னிந்திய பகுதிகள் ஆசிய கண்டத்தை நோக்கி இடம்பெயர்ந்தது மற்றும் ஏறக்குறைய 100 முதல் 80 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்திய பகுதிகளில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பும் சேர்ந்து உருவாக்கிய புவியியல் அமைப்பே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. இன்றும் மராட்டிய மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எரிமலை இருந்ததற்கான சுவடுகள் காணப்படுகிறது. இத்தகைய கண்ட மாற்றத்தில் காணாமல் போனதில் ஒன்றுதான் லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படும் தமிழர்களின் தொன்மை கண்டமான குமரி கண்டமும் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் மொரீசியஸ் நாட்டில் மணல் துகள்களை ஆய்வு செய்ததில் 9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய எரிமலை குழம்புகளின் எச்சமாக இருந்ததென கூறுகின்றனர். அப்படியென்றால் அதற்கும் மடகாஸ்கர் முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் பரவி இருந்த லெமூரியா அல்லது குமரி கண்டத்திற்கும் தொடர்பு இருக்கலாமா என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் கடற்தள ஆராய்ச்சியாளர் செய்த ஆராய்ச்சியில் தென்பகுதியின் கடலுக்கு அடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருப்பதை கண்டார்கள். அரபிக்கடலுக்கு தெற்காக லட்சத்தீவுகளின் நீட்சியாக மாலத்தீவின் வடக்கு பகுதியுடன் பிணைந்து தெற்கில் சாக்கோஸ் தீவு கூட்டங்கள் வரை சுமார் 2000 மைல் தூரம் வரை குமரி கண்டம் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் முதலில் இக்கண்டத்தின் பரப்பளவு பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வடக்கில் பௌருளி நதியில் இருந்து தெற்கில் குமரி ஆற்றின் கரை வரைக்கும் சுமார் 700 கவட்டம் அளவுக்கு இக்கண்டத்தின் நிலப்பகுதி இருந்ததாக அடியார்க்கு நல்லார் குறிப்பிட்டுள்ளார். இக்கண்டம் 49 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு 7 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டது என்றும் அறிய முடிகிறது. சிலப்பதிகாரத்தில் பகுருளியாரும்
பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டது பற்றி கூறுகின்றது. காலநிலை மாற்றங்களும் பூமியின் தட்பவெப்ப நிலையும் சூரியனின் சுற்றுவட்ட பாதையையும் புவியின் சுற்றுவட்ட பாதையையும் சார்ந்தே இருக்கின்றன. தட்பவெப்ப நிலைக்கு ஏற்பவே குடியிருப்புகளையும் உணவு முறைகளையும் உடைகளையும் மனிதர்கள் அமைத்து கொண்டனர். புவி பரப்பில் வெப்பமண்டல பகுதிகள், குறைந்த வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் ஆதாரமாக மலைத்தொடர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டின் பண்பாட்டுடனும் வரலாற்றோடும் ஒன்றென கலந்த மலைகளின் சிறப்பையும் இயற்கை வளத்தையும் மேம்படுத்த வேண்டும், பாதுகாத்திட வேண்டும் என்ற எண்ணம் உலகம் முழுவதுமே எழுந்தபோது மலைகளை காக்கும் கருத்துருக்களை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கியது. 2002ஆம் ஆண்டை மலைகளின் ஆண்டாக அறிவித்து மலைகளின் சிறப்பை ஐநா சபையும் அதன் துணை அமைப்புகளும் அனைத்து நாட்டு அரசோடும் இணைந்து மக்களிடம் எடுத்துச் சென்றனர். இதன் தொடர்ச்சியாக 2003ஆம் ஆண்டு முதல் பன்னாட்டு மலைகள் நாள் என்று டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் அந்த நாளில் பழங்குடி மக்களும் இயற்கை ஆர்வலர்களும் அரசு துறைகளும் மலைகளின் பெருமிதங்களை கொண்டாடி வருகின்றனர். பூமியின் பரப்பில் 1/3 பங்கு நீரால் சூழப்பட்டது என்றால் நிலப்பரப்பின் 1/5 பங்கு மலைகளால் நிரம்பியுள்ளது. உலகம் முழுக்க 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் மலைகளில் தங்கள் வாழ்விடத்தை அமைத்துக் கொண்டுள்ளனர். ஒட்டுமொத்த உலக மக்களும் வான்மழையை ஒருபுறமும் மலைகளில் இருந்து ஊற்றாக, அருவியாக, ஆறாக பெருக்கெடுத்து வரும் நீரை மறுபுறமும் நம்பித்தான் குடிநீருக்கான தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள். வான்மழை பெய்வதற்கு ஆதாரமாக விளங்குவது கடலும் மலைகளும் தான். உயிரினங்களின் உணவு தேவையை தீர்த்து வைக்கின்ற இயற்கை ஆதாரமாக மலைத்தொடர்கள் இருக்கின்றன. மலைத்தொடர்களை நீர் கோபுரங்கள் என்று சூழலியல் ஆர்வலர்கள் போற்றுகின்றனர். உலகம் முழுக்க பறந்து விரிந்து பரவி இருக்கும் மலைத்தொடர்களை மலைகள் என்று பொது பெயரில் குறிப்பிட்டாலும் அவை எரிமலை, மடிப்பு, பகுதி என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இயற்கையாக அமைந்துள்ள மலைகள் இயற்கையின் மாற்றத்தால் மாறுபாடு அடைகின்றன. பூமியின் நிலத்தடியில் இருக்கும் பாறை அடுக்குகள் நகர்வதால் மலைகள் உருவாகின்றன. பூமியின் அடியில் சுமார் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்படும் உயர் அழுத்த வெப்பநிலை பாறைகளை உருக்கி திரவமாக மாற்றுகிறது. அதிக வெப்பத்தால் பாறை குழம்புகள் மேலெழும்பி புவியின் மேற்பரப்பை அடைகின்றன. அப்படியே புவியின் மேற்பரப்பில் படுகின்ற பாறை குழம்புகள் பல்கேனோஸ் எனப்படும் எரிமலைகளாக நிலை பெற்று விடுகின்றன. புவியின் மேற்பரப்பில் பாறை அடுக்குகள் ஒன்றோடொன்று உராய்ந்து பாறைகள் மடிவதால் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் என்று அழைக்கப்படும் மடிப்பு மலைகள் உருவாகின்றன. எடை குறைவான பெரும் பாறைகள் உந்து விசையினால் தள்ளப்பட்டு பிற பெரும் பாறைகளோடு பெரும் விசையோடு மோதும்போது செங்குத்தான மடிப்புகளோடு மடிப்பு மலைகள் இருக்கின்றன. புவியின் மேலடுக்கில் பாறை அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று உராயும் போது அழுத்தம் அதிகமாகி அவற்றின் தவறுதலான நகர்வுகளால் மற்ற பாறைகள் பாதிக்கப்பட்டு பிளாக் மவுண்டைன்ஸ் எனப்படும் பகுதி மலைகள் உருவாகி விடுகின்றன. இவற்றின் இடைப்பட்ட பகுதிகளை பள்ளமான பகுதிகள், பிளவிடை பள்ளங்கள் என்றும் அழைக்கின்றனர். உயர்ந்து நிற்கும் மலைகளில் நீர், காற்று, பனி, நிறை ஈர்ப்பு, அழுத்தம் காரணமாக மண் அரிப்பு உருவாகின்றன. உயரமான பகுதியிலிருந்து படிப்படியாக சரிந்து கீழே மண் தள்ளப்படும் போது பிரமிடுகள், சிகரங்கள், கத்தி விளிம்புகள், பீடபூமி மலைகள் உருவாகின்றன. மலைகளில் மிகவும் உயரமான பகுதிகள் பனிகள் சூழ்ந்த துருவநிலை பகுதிகளாக இருக்கின்றன. நிலையான காலநிலை கொண்ட உயரடுக்கு மண்டலமாக இப்பரப்பு திகழ்கிறது. இதன் கீழ்ப்பரப்பில் ஊசி இலைக்காடுகள், மலைக்காடுகள் பறந்து விரிந்திருக்கின்றன. அதற்கு கீழ்ப்பரப்பில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பூச்சிகள், புழுக்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் என்று பல்வேறு உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்திசைவாக சேர்ந்து வாழும் பல்லுயிர் சூழல் மிக்க பகுதியாக இருக்கின்றன. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் முக்கியமான பல்லுயிர் சூழல் மண்டலங்களாக இருக்கின்றன. இந்தியாவிலேயே நீலகிரியை தான் உயிர்ச்சூழல் மண்டலம் என்று முதலாக யுனெஸ்கோ அறிவித்தது. உலகில் உள்ள 12 உயிர் வளமை மிக்க மலைகளில் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று. தனித்தன்மை கொண்ட பல்வேறு உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன. கொடைக்கானல், பழனிமலை, நீலகிரியில் உள்ள முக்குருத்தி மலை பகுதிகளில் குறிஞ்சி மலர் செடிகள் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்கின்றன. இதுபோலவே சிலுவை மரம் எனும் வாற்றில் மரம் சேர்வராயன் மலைத்தொடரில் உள்ள ஏற்காட்டில் மட்டுமே உள்ளது. களக்காடு, ஆனைமலை போன்ற அடர்ந்த மழைக்காடுகளின் உச்சியில் வாழக்கூடிய சிங்கவால் குரங்கினம், பாறை நிறைந்த வனப்பகுதியில் காணப்படுகின்ற வரையாடுகள், திருகு கொம்புடைய வெளிமான்கள், சோலைக்காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய வான்கோழி, இருவாச்சி, கானாங்கோழி, ஒகேனக்கல் பகுதியில் வாழும் வரக்கு கோழி, உப்பு நீர் முதலை போன்ற உயிரினங்கள் தமிழ்நாட்டின் சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றன.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லல்லி, திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி, கோட்டைமலை பகுதிகளில் பழங்குடி மக்கள் குகைகளில் வாழ்கிறார்கள். வேட்டையாடுதல், இயற்கை வனங்களில் தேனெடுத்தல், கிழங்கு எடுத்தல், மீன்பிடித்தல் போன்ற தொழில்களை பழங்குடி மக்கள் செய்கிறார்கள். கொத்துக்காடுகள், புனல் காடுகள் என்ற பெயரில் மலை நெல், மலை வாழை, பலா, கேழ்வரகு, திணை, சோளம் பயிரிடுகிறார்கள். மலைத்தொடர்களில் மரங்கள் நிறைந்த அடர்ந்த நிலப்பகுதியைத்தான் காடு என்று அழைக்கிறோம். காடு என்பதற்கு வனம், கானகம், அடவி, புறவு, பொதும்பு என்று பல்வேறு தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இமயமலையின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளின் அடிவாரத்தில் இருந்து ஏறத்தாழ 1000 மீட்டர் வரை அடர்ந்த காடுகள் காணப்படுகின்றன. பிறை வடிவ அரண் போல இந்தியாவின் வடக்கு எல்லையாக இருக்கிறது மலைவாழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய இமயமலை தொடர். மலைகளின் அரசன் என்று போற்றப்படும் இமயமலை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளன. சோழ மன்னர்களின் புலிக்கொடி இமயத்திலும் பறந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இன்றைய இந்தியாவின் 10 மாநிலங்களை இணைக்கின்ற சங்கிலி தொடராக இமயம் விளங்குகிறது. இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, பூட்டான் மற்றும் நேபாளம் நாடுகளில் அமைந்துள்ள இமயமலை மிகவும் உயரமானதாகவும் நீளமானதாகவும் விளங்குகிறது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, ஐராவதி, யாங்சி ஆறுகள் இமயமலையின் முதன்மை ஆறுகள். சிதறி கிடந்த இனக்குழுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பல்வேறு சிறிய நாடுகளின் மீது படையெடுத்து ஒருங்கிணைந்த புதிய பேரரசை அமைத்தார் மன்னர் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானின் மங்கோலிய படை எதிரிகளை கொன்று குவித்து வட சீன பகுதிகளை தன்வசப்படுத்தியது. 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் சுமார் 50,000 வீரர்களோடு இந்தியா நோக்கி படையெடுக்க வந்த செங்கிஸ்கான் மன்னனை இமயமலை தடுத்து நிறுத்தியது. அதன் பிந்திய அரசியல் சூழலால் செங்கிஸ்கானின் கொடூர தாக்குதல் ஆப்கனை நோக்கி திரும்பியது. இந்திய நிலப்பரப்பில் இமயமலை தொடர் போன்று நீண்ட வரலாறுகளை கொண்டதாக 7 மலைத்தொடர்கள் இருக்கின்றன. இந்தியா, சீனா, பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைப் பகுதிகளாக இமயமலை வடமேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் சுமார் 500 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காரகோரம் மற்றும் பிர்பாஞ்சல் மலைத்தொடர் காணப்படுகிறது. இமாச்சல் பிரதேசம் தொடங்கி ஜம்மு காஷ்மீர் வரை பிர்பாஞ்சல் மலைத்தொடர் நீண்டுள்ளது. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இமயமலையின் தொடர்ச்சியாக பர்வன்சால் என்று அழைக்கப்படும் கிழக்கு மலைத்தொடர் காணப்படுகிறது. இந்தியாவின் மத்தியில் இந்திய நிலப்பரப்பை வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிரிக்கின்ற வகையில் மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் பகுதியில் பழமையான விந்திய மலைத்தொடர் அமைந்துள்ளது. அதே பகுதியில் குஜராத்தில் தொடங்கி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் வரையிலும் சாத்புரா மலைத்தொடர் காணப்படுகிறது. உலகின் மிகவும் பழமையானதாக கருதப்படும் சிகரங்களின் கோடு என்ற பொருள்படக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி மாநிலங்களில் பரவியுள்ளது. பருவக்காற்றினை தடுத்து தார் பாலைவனம் உருவானதற்கு ஆரவல்லி மலைத்தொடர்தான் காரணமாக கூறப்படுகிறது. மிகவும் பழமையான வரலாற்று சான்றுகளுடன் பல்லுயிர் சூழல் மிக்க பகுதிகளாக குஜராத் முதல் அரபிக்கடலுக்கு இணையாக பயணித்து மகாராஷ்டிரம், கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரள மாநிலங்களில் பரவி இந்தியாவின் தெற்கு எல்லையான குமரி முனை வரை நீண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரும்பான்மையான பகுதிகள் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளன. 139 வகையான பாலூட்டிகள், 508 வகையான பறவை இனங்கள், 179 வகையான இருவாழ்விகள், 250 வகையான ஊர்வனங்கள் மற்றும் பழங்குடி மக்களின் வாழ்விடமாக திகழும் மேற்கு தொடர்ச்சி மலையினை உலகின் பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக 2012 ஜூலை 1ஆம் நாள் ஐநா மன்றத்தின் யுனெஸ்கோ அமைப்பு அறிவிக்கை செய்தது. இந்தியாவின் கிழக்கு எல்லையான வங்காள விரிகுடா கடலுக்கு இணையாக தொடர்ச்சியற்று உயரம் குறைந்த மலைத்தொடராக மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மாநிலங்களில் பரவியுள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர். தமிழ்நாட்டின் மழைப்பொழிவிற்கும் நீராதாரத்திற்கு அடிப்படையாக அமைந்துள்ளவை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும். பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டு கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் வழியாக சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் வணிக போக்குவரத்து நடைபெற்றுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது பிரிட்டிஷ் படைகள் தப்பி செல்கின்ற பாதையாக மேற்கு தொடர்ச்சி மலையை தேர்வு செய்துள்ளனர். தென்னிந்தியாவின் பாதுகாப்பு அரணாக திகழும் மேற்கு தொடர்ச்சி மலையானது அரபிக்கடலில் மேலெழுந்து வரும் குளிர்காற்றை தடுத்து தென் மாநிலங்களுக்கு பருவமழை கிடைத்திட காரணமாக விளங்குகின்றது. வெப்பமும் குளிரும் உள்நாட்டு பகுதிகளை தாக்காதவாறு காக்கிறது. 7402 வகையான பூக்கும் தாவரங்கள், 1814 வகையான பூக்காத தாவரங்கள், நூற்றுக்கணக்கான மூலிகை செடிகள், 10 வகை காட்டு தேனீக்கள், 6000 பூச்சிகள், 508 பறவை இனங்கள், 179 நீர் நில வாழ்வன,
288 மீன் வகைகள் மற்றும் வனவளம் கனிம வளம் ஆகியன மேற்கு தொடர்ச்சி மலையில் கொட்டி கிடக்கின்றன. 14 தேசிய பூங்காக்கள், 44 வன உயிரின சரணாலயங்கள், 11 புலிகள் காப்பகங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன. இந்தியாவிலேயே அதிக அளவு யானைகள் வாழும் பகுதியாகவும் புலி, சிறுத்தை, ஆடு உள்ளிட்ட 139 வகை பாலூட்டி விலங்குகள் வாழும் பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கின்றன. காவிரி, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி உள்ளிட்ட பெரிய ஆறுகளும் வைகை, பெரியாறு, மணிமுத்தாறு, தென்பெண்ணையாறு உள்ளிட்ட சிற்றாறுகளுமாக இந்தியாவின் 126 முக்கிய ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் கலக்கின்றன. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மற்றொரு மலைத்தொடரான கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரானது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை விட பழமை வாய்ந்தது என்பதற்கு பௌத்த இலக்கியங்கள் ஆதாரமாக உள்ளன. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மலைத்தொடர் என்று அழைக்கப்பட்டாலும் கூட இத்தொடரில் உள்ள மலைகள் இடைவெளிகள் விட்டும் சிறு சிறு குன்றுகளாகவும் காணப்படுகின்றன. மேற்கு வங்காளம், ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பரவி இருந்தாலும் இதன் பெரும்பகுதி ஒரிசா, ஆந்திர மாநிலங்களில் அமைந்துள்ளன. தென்னிந்தியாவின் பெரிய ஆறுகளான மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி ஆகியவை கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஊடாக செல்கின்றன. இவ்வாறுகளால் இம்மலைத்தொடரானது அரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இல்லாமல் உள்ளது. உயரம் குறைவான கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தனித்தனி குன்றுகளாகவே இருந்தாலும் பசுமை நிறைந்த பகுதிகளாகவே காணப்படுகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் 1750 கிலோமீட்டர் நீளமுடையது. 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலை சராசரியாக 450 மீட்டர் முதல் 750 மீட்டர் வரை உயரம் உடையதாக இருக்கிறது. இம்மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் 1501 மீட்டர் உயரமுள்ள ஒரிசா மாநிலத்தின் மகேந்திரகிரி ஆகும். தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் மழைப்பொழிவு நடக்கிறது. குளிர்காலங்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அதிக அளவு மழை பெய்கின்றது. சிறு சிறு மலைகளாக அமைந்துள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மகாநதி மேல் பகுதி தொடங்கி ஒரிசாவின் வடக்கு எல்லை வரையிலான மலைப்பகுதியை வடக்கு பகுதி என்கின்றனர். இதில் சிமிலிபால், குல்திகா, காட்கர், ஜெய்ப்பூர் ஆகிய மலைப்பகுதிகள் உள்ளன. மகாநதியிலிருந்து கோதாவரி நதி வரையிலான பகுதி 2வது பிரிவாக உள்ளது. இப்பகுதியில் கபிலாஸ், சப்த சஜ்வா, பெர்பேரா, கோந்த்மலை, லக்காரி பள்ளத்தாக்கு, கார்லாபாத், பாய்சிப்பள்ளி, பாப்ளிமலி, மகேந்திரகிரி, டயோமலி, கொண்டாகம்பேரு, சைலாறு மேல் பகுதி, அராக்கு, அனந்தகிரி, சிந்தாப்பள்ளி, சப்பார்லா, குதேம், சாம்பாரிக்கொண்டா, லங்கா பகாலா, கோதாவரி மேல் பகுதி, மோதுகுதேம் ஆகிய மலைப்பகுதிகள் அமைந்துள்ளன. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னை வரையிலான பகுதியில் நல்லமலை, வெளிக்கொண்டா, சேசாச்சலம், நிகதி, கொண்டப்பள்ளி ஆகிய மலைப்பகுதிகள் அமைந்துள்ளன. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியாக சென்னை முதல் நீலகிரி வரை மற்றும் வைகை ஆற்று பகுதிகள் இருக்கின்றன. இதில் கொல்லிமலை, சேர்வராயன் மலை, சித்தேரி மலை, ஜவ்வாது மலை, பச்சமலை, மேலகிரி, கல்வராயன், சிறுமலை, பில்கிரி ரங்கன் மற்றும் கோலார் ஆகிய மலைகள் அமைந்துள்ளன. இம்மலைத்தொடர் பல்வேறு பகுதி சார்ந்த பெயர்களை கொண்டது. ஆந்திராவின் நல்லமலை, ஆனந்தகிரி மலை, வெளிகுண்டா மலை, திருப்பதி மலை, தமிழகத்தின் கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, ஜவ்வாது மலை ஆகியவை இதற்கு உதாரணங்களாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மற்றும் வங்காள விரிகுடா கடலுக்கும் இடையே கடலோர சமவெளி பகுதி அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே தக்கான பீடபூமி சமவெளி பகுதி அமைந்துள்ளது. பல்லுயிர் சூழலை கொண்டுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையுடன் சேருமிடமான நீலகிரி மலையில்தான் பிரபல சுற்றுலா தலமான ஊட்டி அமைந்துள்ளது. இதை இயற்கையின் தொட்டில் என்று அழைக்கின்றனர். உயிர்ச்சூழல் மண்டலமாகவும் நீலகிரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மலைத்தொடரில் அரிய வகையான மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைந்துள்ளன. தேக்கு, மருதம், வேங்கை, பலா போன்ற மரங்கள் அதிகம் உள்ளன. இங்கு சாமை, வரகு, தேன் போன்றவை முக்கிய உற்பத்தி பொருட்களாகும். இம்மலையில் மிகச் சிறப்பு வாய்ந்தது சந்தன மரங்களாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் 75 குடும்பங்களை சேர்ந்த 2500 தாவர இனங்கள் உள்ளதாகவும் 271 இனங்களைச் சேர்ந்த 528 வகையான மரங்கள் காணப்படுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தென்னிந்தியாவில் காட்டு யானைகள் அதிகமாக இம்மலைத்தொடர்களில் காணப்படுகின்றன. சிறுத்தை, புலி, காட்டு மாடுகள், கரடி, கடம்பை மான், புள்ளிமான், குரைக்கும் மான், சுண்டலி மான், காட்டுப்பன்றிகள், நரி, ஓநாய், காட்டுப்பூனை, புனுகு பூனை, குரங்கு, பறக்கு மணில் உள்ளிட்ட விலங்குகளும், நாரை, வண்ணக்கொக்கு, காடை, கௌதாரி போன்ற பறவை இனங்களும், நீர்நிலை பறவைகள், முதலை மற்றும் பாம்பு வகைகளும் காணப்படுகின்றன. இயற்கையை கொண்டாட வேண்டுமென்றால் பல்லுயிர்களை பாதுகாக்க வேண்டும்.
பல்லுயிர்களின் பாதுகாப்பு அரணாக மலைகள் திகழ்கின்றன. மலைகள் இயற்கையின் மூளையாகவும் கடல் இதயமாகவும் திகழ்கின்றன. இவை இரண்டின் இயக்கங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. மலைகளையும் மலை சார்ந்த மக்களையும் காப்பது என்பது பல்லுயிர்களை காப்பதற்கு சமமாகும். என்னங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பிடி டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் பலவற்றையும் பார்த்து மகிழுங்க.